1.25 லட்சம் ஸ்லோகங்களை கொண்ட ஒரு மகாபாரதத்தை வியாசர் இயற்றிவிட்டார். பிரம்மசூத்திரங்களை இயற்றிவிட்டார். இத்தனை செய்த பிறகும் திருப்தியே ஏற்படவில்லையாம். ஏதோ குறை இருக்கிறது என்று வியாசர் நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த சமயம் பார்த்து நாரதர் வியாசரை சந்திப்பதற்காக ஆசிரமத்துக்கு வருகிறார். என்ன பெரியவரே, நீர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு இன்னும் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீரே, என்ன வருத்தம், என்ன கவலை என்று நாரதர் கேட்கிறார். அப்ப வியாசர் சொல்றார், எத்தனமோ பெரிய காரியமெல்லாம் பண்ணிருக்கேன், ஆனாலும் இன்னும் பிரயோஜனத்தை அடைந்ததாக தெரியவில்லை. இன்னும் நாக்கு படைக்கப்பட்ட பயனை நான் அடையவில்லை. இந்த ஞானத்தை பகவான் எதற்கு கொடுத்தாரோ அதன் பயனை அடையவில்லை. ஏதோ குறை இருக்கிறது என்று வியாசர் நாரதரிடத்தில் தெரிவிக்கிறார். அப்ப நாரதர் பதில் சொன்னாராம், ஆமா, இந்த நாக்கு படைக்கப்பட்டது பகவானுடைய பெருமைகளை பேசுவதற்காக. நீர் நல்ல எண்ணத்தோடு தான் மகாபாரதத்தை இயற்றத் தொடங்கினீர். என்ன எண்ணம்? கண்ணனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். மகாபாரதத்துக்கு ஒரே குறிக்கோள் தான், கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக வர்ணிக்க வேண்டும். இந்த குறிக்கோளோடு தான் வியாசர் தொடங்கினார். ஆனா தொடங்கின பொழுது அப்படியே வேற என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் பேசத் தொடங்கி விட்டார். கௌரவர்களுடைய வம்சத்தில் தொடங்கி எப்படி பாரதம் ஆளப்பட்டது, எந்தெந்த அரசர்கள் இருந்தார்கள், எந்த ராஜாவுக்கும் சண்டை ஏற்பட்டது, யாருக்கும் யாருக்கும் காதல் ஏற்பட்டது, யார் யாருக்கு என்னென்ன குழந்தைகள் பிறந்தார்கள், இது அனைத்தையும் மகாபாரதத்துல வர்ணிக்கிறார். தன கதையும் தேவையில்லாமல் எழுதினாரோ இல்லையோ, அதனால வியாசருக்கு இன்னும் வருத்தம் தீரவில்லை. அப்ப நாரதர் உபதேசம் பண்ணுகிறார், இதை விட்டுடு, இதுவரைக்கும் இயற்றப்பட்ட நூல் இயற்றப்பட்டதாகவே இருக்கட்டும். இப்ப மறுபடியும் ஒரு முறை பகவானை பற்றி மட்டும் பேச வேண்டும், அவனுடைய பக்தர்களின் பெருமையை மட்டும் பேச வேண்டும் என்கிற உறுதியோடு ஒரு புராணத்தை எழுத வேண்டும் என்று நாரதர் தான் ஊக்குவிக்கிறார். அதற்கு பிறகுதான் பாகவத புராணம் என்கிற உயர்ந்த புராணத்தையே வியாசர் இயற்றினாராம். அப்ப மகாபாரதம் இயற்றி அதில் திருப்தி அடையாமல் கண்ணனுடைய கதையையே பேச வேண்டும் என்கிற ஆசையோடு பாகவத புராணத்தை இயற்றினார். இதுல கண்ட பேச்சுகள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒவ்வொரு அவதாரமாக பகவானுடைய பெருமைகளை சொல்லுகிறார். அவர் எப்படி உலகத்தை படைக்கிறார், எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார், பிரளயம் ஏற்படும் போது என்ன நடக்கிறது, இதுலயும் ராஜாக்களை பத்தி கதை இருக்கு, இதிலும் ரிஷிகளை பத்தி கதை இருக்கிறது. ஆனா எல்லாருமே பக்தர்கள். எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், தர்மத்தையும் இல்லறத்தையும் எப்படி சேர்த்து நடத்த வேண்டும், இது ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னுதாகரணமாக பல பக்தர்களை பத்தி பேசுகிறார். தேவையில்லாத ஒரு கதை கூட பாகவதத்துல கிடையாது. இதை இயற்றின பிறகுதான் வியாசர் திருப்தி அடைந்தார்.